மனிதர்களை நேசிச்சாங்க, மனிதர்கள் மீது அன்பு செலுத்த சொன்னாங்க, எல்லா நிலையிலும் மனிதர்களை அரவணைத்து கொண்டு போக சொன்னாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல நடந்து வரும்போது ஒரு வயதான பாட்டி தன் தலை நிறைய பெரிய துணி பேக் எடுத்துக்கிட்டு, கையில 2 பேக் எடுத்துட்டு தள்ளாத வயதில் நடந்து போறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் கேட்டாங்க, தாயே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்களே, எங்க போறீங்க, நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு எடுத்துக்கத்தா அப்படின்னு சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மூட்டை எடுத்து தலையில வைக்கிறாங்க. தன் 2 கையிலையும் பேக் எடுத்து அந்த அம்மா பின்னாடியே போறாங்க. ஒரு வயதான பாட்டி நடந்து போகுது, பின்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டே வருது. நபி கேட்டாங்க, தாயே எங்க போறீங்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணி, மக்காவில இருந்து காலி பண்ணி எங்க போறீங்க? அந்த பெண்மணி, வயதான பெண்மணி சொன்னாங்க, இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் வந்திருக்காரா முகமதுன்னு, மக்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துறாரா, நாங்க வணங்கிய சிலைகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாரா, அவர் புது ஒரு மார்க்கத்தை நேர்மையை சொல்றாரா, ஏழைகளும் பணக்காரங்களும் ஒண்ணுன்னு சொல்றாரா, இந்த மனிதரை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பழைய